புஷ்பா எப்படி கமர்ஷியல் வேல்யூவா படம் ஓடுவதற்கு தயாரிக்கப்பட்டிருக்குதோ, அது மாதிரியான கமர்ஷியல் வேல்யூவான ஒரு திரைக்கதை தான் அசுரனும். அதுக்குள்ளார வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த வேல்யூக்குள்ளார நீங்க வேற ஏதாவது இதுக்கு அவர் அசுரன்ல சொல்லப்பட்ட கதைக்கு எதிராவே ஒரு சாதிய ஆதரிச்சு படம் எடுத்திருந்தா கூட அந்த படம் ஓடியிருக்கும். ஏன்னா, அந்த திரைக்கதை பேட்டர்ன் அப்படி. அப்ப என்ன பண்றாரு டைரக்டர் வெற்றிமாறன் என்ன பண்றாருன்னா, இந்த கேரக்டர் ஓப்பனிங்ல படம் காட்டும்போது, அவர் என்ன பண்றாருன்னா, பின்னால இந்த கேரக்டர் ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கிறாரு. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து பில்டப்பா ஒரு மாவீரனா, பயங்கரமான ஒரு பெரிய போராளியா, ஒரு கையில 15 பேரையும், 2 கையில 5 பேரையும் அடிக்கிற மாதிரியான பெரிய ஒரு பில்டப் உள்ள ஹீரோவா காட்டப் போறாரு. அப்ப அந்த பின்புலத்துல காட்டப்போற ஃபிளாஷ்பேக் பார்வையாளர இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும்னா, நிகழ்காலத்துல அந்த கதாநாயகன ஒரு அடிமையா, ஒரு சுயமரியாதை இல்லவனா, ஒரு வந்து என்ன வேணுமானாலும் செய்றவனா காட்டுனா தான், அது பின்னால வந்து ஃபயர் ஆகும். பிரச்சனைன்னா ஒதுங்கி போற ஒரு ஆள். அதாங்க. அது அப்படி எதுக்காக காட்டப்படுதுன்னா, பின்னால ஃபிளாஷ்பேக்ல அவர வந்து பில்டப்பா காட்டணுங்கிறதுக்கு, பார்வையாளருக்கு இவ்வளோ டம்மியா ஒருத்தர காமிச்சா தான், அது என்ன ஆகும்னா போகுங்கிறது. இது புதுசு இல்ல. இல்ல எல்லார் கால்லயும் விழுறது இல்லைங்க. அப்படின்றது அது ஒரு நான் பெரிய சொல்லிடுறேன். அரசு இல்ல, இல்ல. தான். திரைக்கதை அமைப்பு முறையில செய்றாங்க. இது பாட்ஷா படத்துல கத்துக்கிட்ட ஒரு பேட்டர்ன். பாட்ஷா படத்துல வந்து நீங்க ஆட்டோ ஓட்டுவாரு, அமைதியா இருப்பாரு, கெஞ்சுவாரு, குத்துவாரு, அடிப்பாங்கலாம், பேசாம இருப்பாரு, கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பாய்ங்க, அப்பல்லாம் அமைதியா இருப்பாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க தம்பி இன்ஸ்பெக்டர் அவர பத்தி கேவலமா பேசி, ரொம்ப இழிவெல்லாம் பேசுனதுக்கு பிற்பாடு அவங்க அம்மா ஓப்பன் பண்ணுவாங்க. "டேய் அவன் யாருன்னு நெனச்ச?" அப்படின்னு. அதே பேட்டர்ன்ல தான் வெற்றிமாறன் இந்த படத்த பண்ணியிருக்கிறாரு. இதுல என்னன்னா பொலிட்டிக்கலா இந்த விஷயங்கள் சொன்னதுனால, என்ன பண்றாரு அவர் அறியாம தவறுனா, ஒரு திரைக்கதையில பாட்ஷா மாரி பில்டப்புக்கு தயார் பண்ணிட்டாரு. ஃபிளாஷ்பேக்ல இப்படி சொல்றதுனால, நிகழ்காலத்துல இவர ஒரு டம்மியா காட்டுறது, சுயமரியாதை இல்லவனா காட்டுறது, அடிமையா காட்டுறது அப்படின்னு காட்டும்போது, இது நீங்க பாட்ஷா மாரி வெறும் கதாபாத்திரமா போட்டு பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. இது என்ன பண்றீங்க, நீங்க சாதி சார்ந்த ஒரு சாதி ஒழிப்பு தலித் கேரக்டரா போடும்போது, உங்க திரைக்கதைக்குள்ளார நீங்க பின்பகுதிய பில்டப்பா காட்டுவதற்கு நிகழ்காலத்துல ஒரு தலித்த ஊர் ஊரா கால்ல போய் விழ வைக்கும்போது, அது இழிவான குறியீடா மாறிப் போகுது. இல்ல மாறும்போது தான் ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு பெரியாரிஸ்ட் வந்து இல்ல அவ்வளவுதான். விழாதேன்னு சொல்றாருல்ல. அதாங்க நீங்க முதல்ல அப்படி ஒரு சீன கன்சீவ் பண்றதே அரசியலுக்காக இல்லன்னு நான் சொல்றேன். அது வந்து சினிமா பின்னால பாட்ஷா மாரி இல்ல பில்டப்காக. ஊர்ல அது இருக்குல்ல. இல்லைங்க. அத நான் சொல்றேன். வீடு அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. இல்லைங்க. இருக்கு. ஊர்ல அதை எதிர்த்து பேசுறது இல்ல அத யாரு? எதிர்த்து அதை பேசுற ஆதரிக்கிறது கேரக்டர் தான். ஆனா யாருன்றது. அந்த கேரக்டர் இதுக்கு முன்னால ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கு. அதன் காரணமா தான் அது கால்ல விழத அவர் வைக்கிறாரு. ஊர்ல இருக்கிறத அவர் காட்டல. ஊர்ல இருக்கிறத காட்டுறதா இருந்தா, அவர் சின்ன வயசுல இருக்கும்போது காட்டியிருக்கணும். இப்படிதான் இருந்தது. சின்ன வயசுல அவர் நேர்எதிரா இருக்கிறாரு. இந்த வயசுல கால்ல விழுந்தா, அது மாரி நடந்துறக்கூடாது என்பதற்காக கால்ல விழுறத காட்டுறாருல்ல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு. அப்படி காட்டுறதை தவிர்த்திருக்கலாம். வேற காட்சி வச்சிருக்கலாம். அப்ப நீங்க பாட்ஷா மாரி திரைக்கதை பண்ணும்போது, வேற ஏதோ கேரக்டர் என்ன ஜாதின்னே தெரியாத போடும்போது, அந்த கேரக்டர் அடிமையா இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கட்டி வச்சு அடிக்கிறாங்க, கால்ல விழுறாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு தலித்தை ஊர் ஊரா போய் காட்டுறது இருக்குல்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இது எதனால நேருதுன்னா வெற்றிமாறனுக்கு, அவர் பாட்ஷா மாரி ஒரு திரைக்கதை வச்சு அதனால தான் அந்த படம் ஓடுச்சு.